ஓம் சாந்தி. 5/1/2025 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ்டு டேட் 17/10/2003 மதுபன். ஆண்டு முழுவதும் திருப்திமணியாகி சதா திருப்தியாக இருங்கள் மற்றும் அனைவரையும் திருப்திப்படுத்துங்கள். இன்று திலாராம் பாப்தாதா தம்முடைய நாலாபுரத்திலும் உள்ள தன் முன்னால் அமர்ந்திருக்கின்ற குழந்தைகளையும் மற்றும் தூர இருந்தாலும் நெருக்கத்தில் இருக்கும் குழந்தைகளையும் ஒவ்வொரு செல்லமான ராஜா குழந்தையையும் மிக மிக அன்பான குழந்தைகளையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு குழந்தையும் ராஜா குழந்தை, எனவே ராஜ செல்லமான குழந்தை. இந்த பரமாத்ம அன்பு, இந்த செல்லம் உலகத்தில் மிக குறைவான ஆத்மாக்களுக்கே கிடைக்கின்றது. ஆனால் நீங்கள் அனைவரும் பரமாத்மாவின் அன்பிற்கும் பரமாத்ம செல்லத்திற்கும் உரிமையுள்ள அதிகாரி ஆத்மாக்கள் ஆவீர்கள். உலகத்தின் ஆத்மாக்கள் அவரை வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அனைவரும் பரமாத்மாவின் அன்பை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். பரமாத்மாவாகிய இறைவனின் பாலனையில் வளர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த மாதிரி உங்கள் பாக்கியத்தை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்களா? பாப்தாதா குழந்தைகள் அனைவரையும் இரட்டை ராஜ்ய அதிகாரிகளாக பார்த்து கொண்டிருக்கின்றார். இப்போதைய சுயராஜ்ய அதிகாரி ராஜாவாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள். மேலும் வருங்காலத்திலோ ராஜ்யம் உங்கள் பிறப்புரிமையாக இருக்கும். ஆக நீங்கள் இரட்டை ராஜாக்கள் ஆவீர்கள். அனைவரும் ராஜாக்கள் தானே? ராஜ்ய அதிகாரி என்றால் அனைத்து விதமான சூட்சுமமான மற்றும் ஸ்தூலமான கர்மேந்திரியங்களின் அதிகாரி என்று பொருள். ஏனென்றால் சுய ராஜ்யம் உள்ளதல்லவா? ஆக நீங்கள் எப்போதாவது ராஜா ஆகிறீர்களா அல்லது எப்பொழுதுமே ராஜாவாக இருக்கிறீர்களா? முக்கியமாக தன்னுடைய மனம், புத்தி, சமஸ்காரத்திற்கும் கூட நீங்கள் அதிகாரியாக இருக்கிறீர்களா? சதா அதிகாரியா அல்லது எப்போதாவது மட்டும்தானா? சுய ராஜ்யம் என்றால் சதா சுய ராஜ்யமாக இருக்குமா அல்லது ஒரு நாள் இருக்கிறது மறுநாள் இல்லை என்று அது போலவா? ராஜ்யம் என்பது சதா இருக்கும் அல்லவா? சில நேரம் மனம் உங்களை நடத்துகிறதா அல்லது நீங்கள் மனதை நடத்துகிறீர்களா? எப்போதாவது மனம் மாலிக்காக, எஜமானராக ஆகிவிடுகிறதா? ஆக சதா சுயராஜ்ய அதிகாரியாகவும் வருங்கால உலக ராஜ்ய அதிகாரியாகவும் நீங்கள் ஆகிறீர்கள். சதா சோதித்து பாருங்கள். எவ்வளவு நேரம் மற்றும் எவ்வளவு சக்தியுடன் தன்னுடைய கர்மேந்திரியங்கள், மனம், புத்தி, சமஸ்காரத்தின் மீது இப்போது நீங்கள் அதிகாரியாக ஆகிறீர்களோ அந்த அளவுக்கு வருங்காலத்தில் உங்களுக்கு ராஜ்ய அதிகாரம் கிடைக்கும். இப்போது பரமாத்ம பாலனை, பரமாத்மா தருகின்ற படிப்பு மற்றும் பரமாத்மாவின் ஸ்ரீமத்தின் ஆதாரத்தில் இந்த ஒரு சங்கம யுக ஜென்மத்தில் சதா அதிகாரியாக இல்லை என்றால் பிறகு 21 ஜென்மங்களுக்கு எப்படி ராஜ்ய அதிகாரியாக ஆவீர்கள்? கணக்கு உள்ளதல்லவா? இந்த நேரத்தில் சுய ராஜ்யத்தை ஆள்வதன் மூலம், அதாவது தனக்குத்தானே ராஜாவாக ஆவதன் மூலம் 21 பிறவிகளுக்கு உத்தரவாதம் உள்ளது. நான் யார் மற்றும் என்னவாக ஆவேன் என்று தன்னுடைய வருங்காலத்தை
நிகழ்காலத்தின் அதிகாரத்தின் மூலம் தானே அறிந்து கொள்ள முடியும். யோசித்து பாருங்கள். விசேஷமான ஆத்மாக்களாகிய உங்களுடைய அனாதி மற்றும் ஆதி ரூபத்தின் பர்சனாலிட்டி மற்றும் ராயல் தன்மை எந்த அளவுக்கு உயர்ந்ததாக உள்ளது? அனாதி ரூபத்திலும் பாருங்கள். எப்போது ஆத்மாக்கள் நீங்கள் பரந்தாமத்தில் இருக்கிறீர்களோ அப்போது எவ்வளவு ஜொலிக்கின்ற ஆத்மாக்களாக காணப்படுகிறீர்கள். அந்த ஜொலிப்பின் ராயல்டி பர்சனாலிட்டி எவ்வளவு உயர்ந்தது. மேலும் பாபாவோடு கூடவே ஆத்ம ரூபத்திலும் இருக்கிறீர்கள், அருகிலே இருக்கிறீர்கள். ஆகாயத்தில் எப்படி சில நட்சத்திரங்கள் அதிகம் ஜொலிப்பவையாக உள்ளன அல்லவா? அதுபோல ஆத்மாக்களாகிய நீங்களும் கூட பாபாவுடன் மற்றும் விசேஷமாக ஜொலிக்கின்ற நட்சத்திரங்களாக இருக்கின்றீர்கள். பரந்தாமத்திலும் கூட நீங்கள் பாபாவுக்கு அருகில் இருக்கிறீர்கள். பிறகு சத்யுக ஆரம்பத்திலும் கூட தேவ ஆத்மாக்களாகிய உங்களுடைய பர்சனாலிட்டி, ராயல் தன்மை எவ்வளவு உயர்ந்ததாக உள்ளது. முழு கல்பத்தையும் சுற்றி வாருங்கள். மகான் ஆத்மாக்கள் இருந்து விட்டு சென்றிருக்கிறார்கள், தர்ம ஆத்மாக்கள் இருந்து சென்றிருக்கிறார்கள், அரசியல் தலைவர்கள் இருந்து சென்றிருக்கிறார்கள், நடிகர்களும் இருந்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த மாதிரி பர்சனாலிட்டி யாருக்காவது இருந்திருக்கிறதா? அதாவது தேவ ஆத்மாக்களாகிய நீங்கள் சத்யுகத்தில் இருந்தது போன்ற பர்சனாலிட்டி வேறு யாருக்காவது இருந்திருக்கிறதா? தங்களுடைய தெய்வீகமான ரூபத்தை கண் முன்னால் கொண்டு வாருங்கள். அந்த பர்சனாலிட்டி கண் முன்னால் வந்துவிட்டதா? இயற்கையும் கூட பர்சனாலிட்டி உள்ளதாக ஆகிவிடுகிறது. பறவைகள், மரங்கள், பழங்கள், பூக்கள் அனைத்தும் பர்சனாலிட்டி உள்ளவையாக இருக்கும் மற்றும் ராயல் தன்மையோடு இருக்கும். நல்லது. பிறகு தங்கள் பூஜைக்குரிய ரூபத்தை பார்த்திருக்கிறீர்களா? உங்களுக்கு பூஜை நடைபெறுகிறது. துதிக்கை உள்ள கணேசராக இல்லை, வாள் உள்ள ஹனுமாராக இல்லை. தேவிகளும் கூட அந்த கருப்பு ரூபம் கொண்டவர்களாக இல்லை. ஆனால் தேவதைகளின் கோயில்களில் சென்று பாருங்கள். உங்கள் பூஜைக்குரிய சொரூபத்துக்கு எவ்வளவு ராயல்டி உள்ளது, எவ்வளவு பர்சனாலிட்டி உள்ளது. அந்த விக்கிரகம் இருக்கும் 4 அல்லது 5 அடிக்கு கோயிலை எவ்வளவு பெரியதாக உருவாக்குகிறார்கள். தற்போதைய பிரதம மந்திரி ஆகட்டும், ராஜா ஆகட்டும், பாவம் அவர்களின் உருவங்களை தயார் செய்து வெயிலில் நிறுத்தி விடுகிறார்கள். அதாவது அவர்களின் சிலைகளை தயார் செய்தாலும் வெயிலில் நிறுத்தி விடுகிறார்கள். அவர்கள் யாராக இருந்தாலும் சரி. உங்கள் பூஜைக்குரிய சுரூபத்தின் பர்சனாலிட்டி எவ்வளவு உயர்தரமானது. உங்களுக்கு ராயல்டி உள்ளது இல்லையா? பிறகு கடைசியில் சங்கம யுகத்தில் கூட உங்கள் பர்சனாலிட்டி எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது. பிராமண ஆத்மாக்கள் அனைவருக்கும் தூய்மையின் ராயல் தன்மை உள்ளதல்லவா? நேரடியாக பகவான் உங்களுடைய பிராமண வாழ்க்கையின் பர்சனாலிட்டி மற்றும் ராயல்ட்டியை நிரப்பி இருக்கின்றார். பிராமண வாழ்க்கையின் ஓவியர் யார்? சுயம் தந்தை ஆவார். பிராமண வாழ்க்கையின் பர்சனாலிட்டி, ராயல்ட்டி தூய்மையே ஆகும். ஆக சோதித்து பாருங்கள். தூய்மையின் பர்சனாலிட்டி சதா உள்ளதா? மனம், சொல், செயல், உள்ளுணர்வு, பார்வை மற்றும் செயல்கள் அனைத்திலும் தூய்மை உள்ளதா? எண்ணத்தில் தூய்மை என்றால் சதா மற்றும் அனைவருக்காகவும் சுபமான பாவனை, அதாவது நல்லுணர்வுகள் மற்றும் சுபமான விருப்பங்கள் உள்ளவர்களாக ஆவது. அந்த ஆத்மா எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி. ஆனால் தூய்மையின் ராயல்ட்டியின் எண்ணம் அனைவருக்காகவும் சுப பாவனை, சுப விருப்பம், நன்மையின் பாவனை, இரக்க பாவனை, வள்ளல் தன்மையின் பாவனை ஆகும். மேலும் திருஷ்டியில்
சதா ஒவ்வொருவருக்காகவும் ஆன்மீக சுரூபம் காணப்பட வேண்டும் அல்லது ஃபரிஷ்தா ரூபம் காணப்பட வேண்டும். அவர் ஃபரிஷ்தா ஆகவில்லை என்றாலும் எனது திருஷ்டியில் ஃபரிஷ்தா ரூபம் மற்றும் ஆன்மீக ரூபம் மட்டும்தான் தெரிய வேண்டும். மேலும் செயல்கள், அதாவது மற்றவர்களோடு சம்பந்தம், தொடர்பில், கர்மத்தில் வரும்போது அதில் எப்போதும் அனைவருக்காகவும் அன்பை கொடுக்க வேண்டும், சுகத்தை கொடுக்க வேண்டும். மற்றவர்கள் அன்பு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் எனது கடமை அன்பை கொடுத்து அன்பானவராக ஆக்க வேண்டும், சுகம் கொடுக்க வேண்டும். துக்கம் கொடுக்கவும் கூடாது, பெற்றுக்கொள்ளவும் கூடாது. துக்கம் கொடுப்பவர்கள் உங்களுக்கு எப்போதாவது துக்கத்தை கொடுத்தாலும் நீங்கள் அவரை சுகத்தின் ஸ்மிருதியுடன் பாருங்கள். கீழே விழுந்து விட்டவர்களை மேலும் கீழே வீழ்த்துவதில்லை. விழுந்து விட்டவர்கள் எப்போதும் உயர்த்தப்பட வேண்டும். அவர் வேறு வசமாகி துக்கம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். விழுந்து விட்டார் அல்லவா? எனவே மீண்டும் அவரை வீழ்த்தக்கூடாது. பாவம் அவர், இன்னும் அவருக்கு ஓர் உதை கொடுங்கள் என்று அப்படி இருக்கக்கூடாது. அவரை அன்போடு உயர்த்தி விடுங்கள். அதிலும் தர்ம காரியத்தை முதலில் வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அல்லவா? தனது துணையில் இருப்பவர்கள் அனைவரையும், சேவையில் துணையாக இருப்பவர்கள் அனைவரையும், பிராமண பரிவாரத்தில் துணையாக இருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்தி விடுங்கள். அவர்கள் தங்களுடைய தீய செயலை, அவகுணத்தை காட்டினாலும் கூட நீங்கள் அவர்களிடம் உள்ள விசேஷமான குணங்களையே பாருங்கள். வரிசை கிரமமாக இருக்கத்தான் செய்கிறார்கள் அல்லவா? அனைவரும் முதல் நம்பரில் இல்லைதானே? நம்பர் வாரியாக இருப்பார்கள். ஆனால் எனது கடமை என்ன? நான் 8 நம்பரிலோ இல்லை, ஒருவேளை 108 வந்து விடுவேன். ஆக 108 கடைசியாகவும் கூட இருக்கலாம். எனக்கும் கூட ஏதோ ஒரு சமஸ்காரம் இருக்கும் அல்லவா? ஆனால் அப்படி இல்லை. மற்றவர்களுக்கு சுகம் கொடுத்து கொடுத்து, அன்பை கொடுத்து கொடுத்து உங்கள் சமஸ்காரமும் கூட ஸ்நேகியாக, சுகமானதாக ஆகிவிடவே செய்யும். இது சேவை. இந்த சேவை முதலில் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம், தன் வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும். பாப்தாதா குழந்தைகளுடைய டிவியை பார்த்து கொண்டிருந்தார். ஒரு வினாடியில் எப்போதாவது ஏதேனும் ஒரு சென்டரின் டிவியை பாபா திறந்து விடுகின்றார். ஏனென்றால் பாபாவுக்கு குழந்தைகளின் மீது அன்பு உள்ளதல்லவா? குழந்தைகளும் தந்தைக்கு சமமாக ஆகியே தீர வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதற்காக சாக வேண்டி இருக்கலாம், தலை வணங்க வேண்டி இருக்கலாம், சகித்து கொள்ள வேண்டி இருக்கலாம், பலவற்றையும் கேட்க வேண்டியிருக்கலாம். ஆனால் எப்படியும் சமமாக ஆகியே காட்டுவோம் என்று சொல்பவர்கள் கையை உயர்த்துங்கள். தந்தைக்கு சமமாக ஆகவில்லை என்றால் அதில் ஒரு மகிழ்ச்சி வராது. பரந்தாமத்திலும் கூட பிறகு அருகில் இருக்க மாட்டீர்கள். பூஜைக்குரிய நிலையிலும் வித்தியாசம் ஏற்பட்டுவிடும். பிரம்மா பாபாவின் மீது அதிகமான அன்பு உள்ளதென்றால், யாருக்கு அவர் மீது உயிருக்குயிரான அன்பு உள்ளதோ, மனதின் அன்பு உள்ளதோ, அவர்கள் கையை உயர்த்துங்கள். அன்பு யாரிடம் உள்ளது என்று இப்போது கேட்டால், அன்பின் அடையாளம் என்ன? அவர்களுக்கு பிடித்தது நமக்கும் பிடிக்கும் அல்லவா? இருவரின் சமஸ்கார சங்கல்பம், சுபாவம் எப்பொழுது சமமாக உள்ளதோ அப்போது அவர் அன்புக்குரியவராக ஆகிறார். ஆக பிரம்மா பாபாவிடம் அன்பு உள்ளதென்றால் 21 பிறவிகளும், முதல் பிறவி தொடங்கி 2வது 3வது பிறவியில் வந்தால் நன்றாக இல்லை. ஆனால் முதல் பிறவி தொடங்கி கடைசி பிறவி வரை அவர் கூடவே இருப்பார்கள். பல்வேறு ரூபத்தில் அவர் கூடவே இருப்பார்கள். ஆக யாரால் அவர் கூடவே இருக்க முடியும்? சமமாக இருப்பவர்கள்தான். அவர் நம்பர் 1 ஆத்மா. ஆக கூட இருப்பவர்கள் எப்படி இருப்பீர்கள்? நம்பர் 1 ஆனால்தான் கூடவே இருப்பீர்கள். அனைத்திலும் நம்பர் 1. மனம், சொல், செயலில், உள்ளுணர்வில், பார்வையில், அனைத்திலும் நம்பர் 1.
ஆக நம்பர் 1 அல்லது நீங்கள் நம்பர் வாரியா? அன்பு இருக்கும் என்றால் அன்புக்காக எதையும் அர்ப்பணம் செய்வது கடினமாக இருக்காது. கடைசி பிறவியில், கலியுக கடைசியிலும் கூட தேக உணர்வுடன் அன்பை வைப்பவர்கள் ஒருவருக்காக இன்னொருவர் உயிரையே கூட பலி கொடுத்து விடுகிறார்கள். ஆக பிரம்மா பாபாவின் அன்பில் தங்களின் சமஸ்கார மாற்றம் செய்வது என்பது பெரிய விஷயமா என்ன? ஆக இன்று முதல் அனைவரின் சமஸ்காரங்களும் மாறிவிட்டன. உங்களை பற்றிய ரிப்போர்ட்டை உங்கள் கூடவே இருப்பவர்கள் எழுதுவார்கள். பக்கா தானே? அனைவருடைய சமஸ்காரங்களும் தந்தையைப் போல மாறிவிட்டன. பாப்தாதாவுக்கு குழந்தைகள் அதிகமாக புருஷார்த்தம் செய்வதாக சொல்கிறார்கள். இதை பார்க்கும்போது இரக்கமும் வருகிறது. நிறைய முயற்சி செய்கிறார்கள். சில நேரம் கடினமாக உழைக்கவும் செய்கிறார்கள். என்ன செய்வது, என் சமஸ்காரம் அதுபோல் உள்ளது என்று சொல்கிறார்கள். சமஸ்காரத்தின் மீது பழி போட்டு தன்னை விடுவித்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் பாபா பார்த்தார், நீங்களோ எனது சமஸ்காரம் என்று சொல்கிறீர்கள். அப்படியானால் இது என்ன உங்களுடைய சமஸ்காரமா? நீங்கள் ஆத்மா அல்லவா? ஆத்மாவின் ஒரிஜினல் சமஸ்காரம் எது? எதை இன்று நீங்கள் எனது என்று சொல்லுகிறீர்களோ அது என்னுடையதா அல்லது ராவணனுடையதா? சோதித்து பாருங்கள். எனது சமஸ்காரம் என்று சொல்லக்கூடாது. சில நேரம் அங்கே இங்கே இருந்து குப்பை பறந்து வருகிறதல்லவா? ஆக ராவணனுடைய பொருள் வந்துவிட்டதென்றால் அதை எனது என்று எப்படி சொல்வீர்கள்? அது என்னுடையது இல்லைதானே? சரீர உணர்வு என்ற சமஸ்காரம், ஆத்ம அபிமானியிடம் இந்த சமஸ்காரம் இல்லை. அதனால் இப்போது இந்த பாஷையை மாற்ற வேண்டும். எனது சமஸ்காரம் என்று சொல்லி கவனக்குறைவாக ஆகிவிடுகிறீர்கள். அந்த உணர்வு இல்லை, ஆனால் சமஸ்காரம் உள்ளது என்று சொல்வார்கள். நல்லது. இரண்டாவது வார்த்தை என்ன சொல்கிறீர்கள் என்றால் எனது சுபாவம் என்று சொல்கிறீர்கள். இப்போது ஸ்வ என்றால் எனது என்று பொருள். எனது சுபாவம், சுயத்தின் பாவம் நன்றாக உள்ளது, கெட்டதாக ஆவதில்லை. எனது சுபாவம், எனது சமஸ்காரம் என்ற சொற்களை பயன்படுத்துகிறீர்கள் இல்லையா? எப்போதெல்லாம் எனது என்ற சொல் வருகிறதோ அப்போது எனது ஒரிஜினலான சமஸ்காரம் என்ன என்று நினைத்து பாருங்கள். ஆத்மா சொல்கிறது, இது எனது சமஸ்காரம். ஆக எப்போது இதை யோசிக்கிறீர்களோ அப்போது தன்மீதே உங்களுக்கு சிரிப்பு வரும். சிரிப்பு வந்தால் நீங்கள் உருவாக்கிய பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிடும். இதுதான் பாஷையை மாற்றுவது என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் தானும் சதா ஸ்வமானத்தில் இருந்து கொண்டு அவர்களுக்கும் சம்மான், அதாவது மதிப்பளிப்பது. நீங்கள் ஸ்வமானத்தில் இருங்கள், மற்றவர்களையும் ஸ்வமானத்தின் உணர்வுடன் பாருங்கள். ஸ்வமானம் அல்லது சுய கௌரவத்துடன் பார்ப்பீர்கள் என்றால் பிறகு என்னென்ன பிரச்சனைகள் வருகின்றனவோ அவை உங்களுக்கும் பிடிக்காமல் இருக்கலாம். எப்போதாவது ஏதேனும் பிரச்சனை வந்தால் அது பிடிக்கிறதா என்ன? ஆக ஒருவர் மற்றவரை ஸ்வமானத்திலேயே பாருங்கள். இவர் ஒரு விசேஷமான ஆத்மா. இவர் பாபாவின் பாலனையில் வளரும் பிராமண ஆத்மா. இவர் கோடியில் சிலர், அந்த சிலரிலும் ஒருவராக ஆகியிருக்கும் ஆத்மா என்று பாருங்கள். ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்கள். தன் கண்களில் புள்ளியை வைத்து கொள்ளுங்கள். ஒரு புள்ளியினாலோ பார்க்கின்றீர்கள், இன்னொரு புள்ளியும் நிறைத்து விட்டீர்கள் என்றால் ஒன்றும் ஆகாது. கடினமான உழைப்பு தேவைப்படாது. எப்படி ஆத்மா ஆத்மாவை பார்த்து கொண்டிருக்கிறது? ஆத்மா ஆத்மாவோடு பேசிக்கொண்டிருக்கிறது. ஆன்மீக உள்ளுணர்வு, ஆன்மீக திருஷ்டியை உருவாக்குங்கள். என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்ததா? இப்போது எனது சமஸ்காரம் என்று சொல்லக்கூடாது. ஸ்வபாவம் என்று சொல்வீர்கள் என்றால் சுயத்தின் உணர்வில் இருக்க வேண்டும், ஆத்ம உணர்வில் இருக்க வேண்டும். சரியா? பாப்தாதா இதைத்தான் விரும்புகின்றார். இந்த ஆண்டு
அனைவரையும் எப்போது சந்தித்தாலும், யாரோடு சந்தித்தாலும், தங்களுக்குள் சந்தித்தாலும், மற்ற ஆத்மாக்களோடு சந்தித்தாலும், எப்போது யாரை சந்தித்தாலும் அவர்களுக்கு திருப்தியின் உதவியை கொடுங்கள். தானும் திருப்தியாக இருங்கள், மற்றவர்களையும் திருப்திப்படுத்துங்கள். எனவே இந்த சீசனுக்கான ஸ்வமானம் என்னவென்றால் திருப்தி மணி என்பதாகும். சதா திருப்தி மணியாக இருக்க வேண்டும். எது நடந்தாலும் தனது ஸ்வமானத்தின் இருக்கையின் மீது ஒருமுகத்தன்மையுடன் இருங்கள். ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு சீட் என்று செல்ல வேண்டாம். தன்னுடைய ஸ்வமானத்தின் சீட் மீது ஒருமுகப்பட்ட நிலையில் இருங்கள். மேலும் ஏகாகிரதா என்ற ஒருமுகப்பட்ட இருக்கையின் மீது செட் ஆகி ஏதேனும் பிரச்சனை வந்தால் அதை ஒரு கார்ட்டூன் காட்சியைப் போல் பாருங்கள். ஆக இது பிரச்சனை இல்லை, கார்ட்டூன் காட்சி ஓடிக்கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். அதில் ஏதேனும் சிங்கம் வருகிறது, ஏதேனும் ஆடு வருகிறது, ஏதேனும் தேள் வருகிறது, ஏதேனும் பல்லி வருகிறது. அழுக்கான கார்ட்டூன் காட்சி. தனது சீட்டில் இருந்து அப்செட் ஆகாதீர்கள். அப்பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். நல்லது. நாலாபுறமும் உள்ள செல்லமான ராஜா குழந்தைகளுக்கு, அனைத்து ஸ்நேகி மற்றும் சகயோகி சமமாக ஆகக்கூடிய குழந்தைகளுக்கு, சதா தன்னுடைய சிரேஷ்டமான ஸ்வபாவம் மற்றும் சமஸ்காரத்தை சொரூபத்தில் வெளிப்படுத்தக்கூடிய குழந்தைகளுக்கு, சதா திருப்தி மணி ஆகி திருப்தியின் கிரணங்களை பரப்பக்கூடிய குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம். சுப சிந்தனை மற்றும் சுப சிந்தனையாளர் என்ற ஸ்திதியின் அனுபவத்தின் மூலம் பிரம்மா பாபாவுக்கு சமமான மாஸ்டர் வள்ளல் ஆகுக. விளக்கம். பிரம்மா பாபாவுக்கு சமமாக மாஸ்டர் வள்ளல் ஆக வேண்டுமென்றால் பொறாமை, வெறுப்பு மற்றும் விமர்சிப்பது, இந்த 3 விஷயங்களில் இருந்தும் விடுபட்டு இருங்கள். அனைவருக்காகவும் சுபமான சிந்தனையாளர் ஆகுங்கள் மற்றும் சுபமான சிந்தனையின் ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். ஏனென்றால் யாரிடம் பொறாமையின் அக்னி இருக்குமோ அவர்கள் தானும் எரிகிறார்கள், மற்றவர்களையும் கவலைப்படச் செய்கிறார்கள். வெறுப்புணர்வு உள்ளவர்கள் தாங்களும் கீழே விழுகிறார்கள், மற்றவர்களையும் கீழே விழ வைக்கிறார்கள். மேலும் சிரித்து கேலியாகவும் விமர்சனம் செய்பவர்கள் ஆத்மாவை தைரியம் இழக்கச் செய்து துக்கப்பட வைக்கிறார்கள். எனவே நீங்கள் இந்த 3 விஷயங்களில் இருந்தும் விடுபட்டு சுபமான சிந்தனையாளர் ஸ்திதியின் அனுபவத்தின் மூலம் வள்ளலின் குழந்தைகள் நீங்கள் மாஸ்டர் வள்ளல் ஆகுங்கள். ஸ்லோகன். மனம், புத்தி மற்றும் சமஸ்காரங்களின் மீது முழுமையான ராஜ்யம் செய்யக்கூடிய சுய ராஜ்ய அதிகாரி ஆகுங்கள். இன்றைய ஹோம்வொர்க். தனது சக்திசாலி மனதின் மூலம் சகாஷ் கொடுப்பதற்கான சேவை செய்யுங்கள். பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் மரத்தின் தண்டாக இருக்கிறீர்கள். தண்டில் இருந்துதான் முழு மரத்திற்கும் சகாஷ் சென்று சேர்கிறது. ஆகவே இப்போது உலகத்திற்கு சகாஷ் கொடுப்பவராக ஆகுங்கள். 20 சென்டர், 30 சென்டர் அல்லது 250 சென்டர் அல்லது ஜோன் இவ்வாறு புத்தியில் இருக்குமானால் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் சகாஷ் கொடுக்க முடியாது. எனவே எல்லைக்கு உட்பட்டதில் இருந்து வெளியேறி இப்போது எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையின் நடிப்பை தொடங்குங்கள். எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் செல்வதன் மூலம் எல்லைக்கு உட்பட்ட விஷயங்கள் எல்லாம் தாமாகவே விடுபட்டு போகும். எல்லையற்ற சகாஷ் மூலம் மாற்றம் நிகழ்வது என்பது வேகமான சேவையின் ரிசல்ட் ஆகும். நல்லது. ஓம் சாந்தி.